மாதம் ஒன்றிற்கு 1630 ரிங்கிட் 50 காசு வரை உதவித்தொகையுடன் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சைக்கான முழு செலவையும் சுகாதார அமைச்சு ஏற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு அங்கீகரித்த 138 அரசு சார்பற்ற சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சை மையங்களில் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை இதில் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், ஒரு நாளைக்கு 10 ரிங்கிட்டிற்கும் மேல் போகாத செலவை மட்டும் ஏற்க வேண்டும் என்றும் அதன் துணை அமைச்சர் லுகா நிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். ஒவ்வொரு இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சைக்கும் 100 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும். அதிகபட்சம் மாதத்திற்கு 14 முறை எரித்ரோபொய்டின் தடுப்பூசிக்கு 18 ரிங்கிட் 50 காசு இதில் உட்படுத்தப்படும். மாதத்திற்கு 13 முறை ஒரு நோயாளிக்கு மொத்த சிகிச்சை செலவு 1640 ரிங்கிட் 50 காசு ஆகும். அதேவேளை அரசாங்க உதவித்தொகை 1630 ரிங்கிட் 50 காசும் உட்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.